உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற ஐடி ஊழியர். பாசமாக பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற மற்றொரு இளைஞர். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து ஓட ஓட வெட்டி கொன்ற பயங்கரம். கொல்லப்பட்ட ஐடி ஊழியருக்கும் கொலை செய்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? சாதி வெறியால் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? உடல் நலம் பாதிக்கப்பட்ட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு போயிருக்காரு ஐடி ஊழியர் கவின். அப்பா அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கவினுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போனை மட்டும் கவின் அட்டன் பண்ணாம விட்டிருந்தா இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்காது. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் ஊர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவி செல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரசேகர் செல்வி தம்பதியோட 25 வயது மகனான கவின் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சந்திரசேகரும் செல்வியும் தங்களுக்கு என்ன உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் நெல்லை கேடிசி நகர்ல உள்ள வேதா மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறுவாங்களாம். அது சித்தா மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைக்கான மருத்துவமனை. அந்த ஹாஸ்பிட்டல்ல 25 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க சித்த மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் சந்திரசேகரும் செல்வியும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஒரு நாள் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் சிகிச்சைக்காக வேதா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனப்பதான் அந்த சித்தா டாக்டர் தன்னோட பள்ளி காலத்து தோழி அப்படிங்கிறது கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிச்சப்ப நட்பா பழகின கவினும் அந்த இளம்பெண்ணும் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நட்பா பேசி பழகியிருக்காங்க. அப்பாவையும் அம்மாவையும் அப்பப்ப செக்கப்புக்கு கூட்டிட்டு போனப்பெல்லாம் கவினும் அந்த இளம்பெண்ணும் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி இருக்கு. இந்த காதலுக்கு கவினோட பெற்றோர் ஓகே சொன்னா கூட அந்த சித்தா டாக்டரோட பெற்றோர்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அந்த இளம் பெண்ணோட தந்தை சரவணகுமார் மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில உதவி ஆய்வாளரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. தாய் கிருஷ்ணகுமாரியும் அதே மணிமுத்தாறு பெட்டாலியன்ல உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கவினோ அவரோட காதலியும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அதை காரணமா சொல்லியே காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்காங்க இளம் பெண்ணோட பெற்றோர். ஐடி கம்பெனியில வேலை பார்த்த கவின் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நல்ல வேலை நல்ல சம்பளம் இருந்தோம். பட்டியலினத்தை சேர்ந்த கவினுக்கு உன்னை கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லி இளம்பெண்ணோட பெற்றோரும் உறவினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அந்த இளம்பெண் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. கவினோட காதலிக்கு சுர்ஜித்ங்கிற தம்பி இருக்காரு. அவனுக்கு தன்னோட அக்கா வேற சாதி பையனை காதலிக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. அதனால தன்னோட காதலுக்காக அப்பா அம்மா தம்பின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்காங்க அந்த இளம்பெண். அந்த இளம்பெண்ணோட பெற்றோரும் தம்பி சுர்ஜித்தும் கவினுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா காதலியோட தம்பி சுர்ஜித் என் அக்கா கிட்ட இனிமே பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி கவினை பல முறை மிரட்டி இருக்காரு. ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாத கவின் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கவின் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அப்போ தன்னோட அப்பாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக வழக்கமா போற வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கவின் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆறுமுக மங்கலத்திலிருந்து அப்பா அம்மாவோட கிளம்பின கவின் பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் உறவினர் ஒருத்தரையும் கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா கூட கவின் வேதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு.
ஹாஸ்பிட்டல்ல வச்சு கவினோட காதலியும் சித்த மருத்துவருமான அந்த இளம்பெண் தான் கவினோட அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கவின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் அந்த இளம்பெண்ணோட தம்பி சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. கவின் தன்னோட அக்காவை பார்க்கத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதா நினைச்சு ஆத்திரமடைஞ்ச சுர்ஜித் கவினை கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. கவினுக்கு போன் பண்ணி பேசின சுர்ஜித் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு. ஒருவேளை காதலியோட பெற்றோரும் தம்பியும் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஆசையில கவின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அப்போ வாசல்ல ரெடியா இருந்த சுர்ஜித் கவினை தன்னோட இருசக்கர வாகனத்துல ஏறச் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. கேடிசி நகர் பக்கத்துல உள்ள அஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவுல ஆள் நடமாட்டு இல்லாத இடத்துக்கு போய் சுர்ஜித் பைக்கை நிப்பாட்டி இருக்கான். சுர்ஜித் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட அறிவாளை கொடுத்து நிக்க வச்சுட்டு தான் கவினை கூப்பிடவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. கவினும் சுர்ஜித்தும் அந்த இடத்துக்கு போனதும் ரெடியா நின்னுக்கிட்டு இருந்த நண்பங்கிட்ட இருந்து அறிவாளை வாங்கி கவினை சரமாரியா வெட்டி இருக்கான் சுர்ஜித். இந்த கொடூர தாக்குதல்ல நிலை குலைஞ்சு விழுந்த கவின் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அடுத்து சுர்ஜித் தன்னோட கூட்டாளியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி சுர்ஜித் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில தப்பிச்சு ஓடின சுர்ஜித் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான். 22 வயசே ஆன சுர்ஜித் மேல கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் அவனை சிறையில அடைச்சிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சுர்ஜித்தோட கூட்டாளிய போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இளம்பெண்ணோட பெற்றோரும் போலீஸ் தம்பதியுமான சரவணகுமாரும் கிருஷ்ணகுமாரியும் சொல்லித்தான் சுர்ஜித் தன்னோட பையனை வெட்டி கொன்னுட்டுதாவும் அவங்க மேலையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கவினோட அம்மா செல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில A1 குற்றவாளியான சரவணகுமார் மேலையும் A2 குற்றவாளியான கிருஷ்ணகுமாரி மேலையும் கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகள்ல போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. A3 குற்றவாளியான சுர்ஜித்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. அதோட இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்காங்கிற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல நடந்த இந்த ஆணவ கொலையினால நெல்லை மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்காங்க.